வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்மளுடைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாதாரணமாக இன்றைக்கி ஒரு 35 வயது தாண்டின உடனே நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம். லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் கொடுத்து பார்த்த உடனே நம்மளோட டோட்டல் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இல்லை எல்டிஎலாக இருக்கட்டும், கொஞ்சம் நார்மலுக்கு கூடுதலாக இருந்தாலே மருத்துவர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு ஸ்டாட்டின் டேப்லெட் எடுத்துருங்க. ஏன்னு கேட்டோம்னா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், அதே மாதிரி பிபி அதிகமாகும், சுகர் ப்ராப்ளம் வரும், டயபெட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ராலை கண்டிப்பாக மாத்திரை எடுத்து தான் குறைக்கணுமா, இல்லை ஃபிசிக்கலாக நம்ம செய்யக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், லைஃப் ஸ்டைலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ, என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணுமோ அதை செஞ்சாலே கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மேக்சிமம் பலன் கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு தான் இது என்னதான் அவங்க லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாலுமே அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவங்களுக்கு தான் டேப்லெட் தேவைப்படும். அப்போ ரேண்டமாக எல்லாரும் டேப்லெட் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு மாடிஃபிகேஷனை கொண்டு வந்து ஒரு 3 to 4 வாரங்களுக்கு அதை பயிற்சி பண்ணும்பொழுது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் குறையுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல சேஞ்ச் வரும்பொழுது டேப்லெட் இல்லாமல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சாப்பிடலாம்னு பார்க்கலாம். ஏன்னு கேட்டால், இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலே ரொம்ப வெறுப்பாயிடும் முதல்ல. அதனால் சாப்பிடக்கூடிய உணவு வகையில் என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிடலாம், அவாய்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்போது செய்ய வேண்டிய விஷயங்களில் முதல் விஷயம் சாப்பிட வேண்டிய உணவுகள். முதல் உணவு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரையக்கூடிய நார்ச்சத்து, அதாவது சோலியபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கரையக்கூடிய நார்ச்சத்து இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆப்பிள், ஓட்ஸு, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸு, குக்கும்பர் சொல்லக்கூடிய வெள்ளரி, இது எல்லாத்துலேயுமே கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குது. கரையக்கூடிய நார்ச்சத்துனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் வராது. கொலஸ்ட்ராலில் இருக்கக்கூடிய அந்த கசடான விஷயங்களை எல்லாத்தையும் கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ள பொருளில் இருக்குன்னே சொல்கிறாங்க. அப்போ சால்யூபிள் ஃபைபர் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னோம்னாலே 2 விஷயம் நம்ம சொல்லுவாங்க. ஒன்று ஹெச்டிஎல், இன்னொன்று எல்டிஎல். ஹெச்டிஎல்னா ஹை டென்சிட்டி லிப்பிட், எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லிப்பிட். இந்த லோ டென்சிட்டி லிப்பிட் அப்படின்னு சொல்கிறது தான் கெட்ட கொலஸ்ட்ரால். ஹை டென்சிட்டி லிப்பிட் அப்படின்னு சொல்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டோம்னாலே கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். இப்படி ஹெச்டிஎல் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா, வால்நட்டு, ஆல்மண்ட் சொல்லக்கூடிய பாதாம், சீட்ஸ் வகை, பூசணி விதை, இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே ஹெச்டிஎல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சை காய்கறிகள், கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிடும்போது உங்களோட ஹெச்டிஎல் கண்டென்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் கொலஸ்ட்ராலும் எல்டிஎல் வேல்யூவும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது முக்கியமான விஷயம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஆயில் விளம்பரமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு நிறைய விளம்பரம் பார்த்துட்டே இருக்கிறோம். இப்படி இது ரொம்ப சீப்பாக நம்ம ஈஸியாக சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீன்க. மீனில் பார்த்தீங்கன்னா மேக்ரல் சொல்லக்கூடிய நம்ம ஊரில் ஈஸியாக சீப்பாக கிடைக்கக்கூடிய மீன் காணாங்கழுத்தை, மத்தி மீன், இது எல்லாத்துலேயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஓகே, இருக்குது. இது எப்படி சாப்பிடலாம், எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி சாப்பிடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிடணும். ஏன்னா எண்ணெயில் மறுபடியும் ஃப்ரை பண்ணோம்னா அதற்கான பலனே நமக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக அதற்கான முழு பலன் கிடைக்குன்னே சொல்லலாம். இது நம்ம பார்க்க போகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள். ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்மளுடைய செரிமானத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எல்டிஎல்லை குறைக்கக்கூடிய உணவு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பழங்கள், அதே மாதிரி வெஜிடபிள், பச்சை காய்கறியில் சில காய்கறிலாம் நம்ம சாப்பிடுவோம். இது எல்லாமே நம்மளோட செரிமானத்தன்மையை கூட்டுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இஞ்சி, பூண்டு இப்படி சாப்பிட்றோம்ல, இது எல்லாமே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள். இதெல்லாம் சாப்பிடும்போதே கொலஸ்ட்ராலோட வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட செரிமானத்தன்மையும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட உணவுகளையும் கண்டிப்பாக சாப்பிடணும். கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது சுண்டல்,
அதே போல் உங்கள் உணவில் வந்து முட்டை இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. எப்போல்லாம் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிற உணவு, கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஃபேட் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள், அதுதான் ஆல்டர்னேட்டாக ப்ரோட்டீனை எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கொலஸ்ட்ராலோட வேல்யூ கம்மியாகும். ஓகே சார், நாளையிலேருந்து பிளான் பண்ணிடுறேன். நீங்கள் சொன்ன 5 வகையான உணவு வகைகளையும் நெட்டில் போட்டு பார்த்துட்டு இந்தந்த உணவுகள் இது சாப்பிடணும்னு ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு சாப்பிட்றேன். எனக்கு கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா மட்டும் போதாது, கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 45 நிமிடம் உங்களுடைய வேர்வை வர அளவுக்கு நீங்கள் நடக்கணும். டெய்லி வேர்வை வரணுங்க. வேர்வை வர அளவுக்கு நடைப்பயிற்சி மேற்கொண்டாலே போதும், சஃபிஷியன்ட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் நீங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ண தேவையில்லை. டெய்லி வாக்கிங் வேர்வை வரக்கூடிய அளவுக்கு 45 நிமிடம் தொடர்ந்து, ரொம்ப வேகமாக ஓடவும் தேவையில்லை, மீடியமான வாக்கிங் பண்ணிங்கனாலே கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக குறைஞ்சுன்னே சொல்லலாம். இந்த உணவு பழக்கங்களோட சரியான எக்ஸசைஸ் சேரும்போது ஈஸியாக அதை குறைச்சிடலாம். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், தண்ணீர் குடிக்கணுங்க கம்பல்சரி. ஏன்னா தண்ணீர் வந்து ஒரு சமனின்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே வந்து உடலில் வந்து எல்லா விஷயங்களும் சமநிலையில் இருக்கணும்னா தண்ணீர் குடிக்கிறது மிக மிக அவசியம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடித்தாலே கொலஸ்ட்ராலோட வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணீரை பேலன்ஸ் பண்ணுங்கள். டீஹைட்ரேஷன் ஆகாமல் தண்ணீர் பேலன்ஸ்டாக வச்சுருக்கும் போதே கண்டிப்பாக கொலஸ்ட்ராலை குறைக்கலாம். அடுத்து 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஃபாஸ்டிங் வந்து உண்மையிலேயே நல்லது தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் இன்றைக்கி வந்துருக்கு. 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்காங்க, 8 ஹவர் ஃபாஸ்டிங், எல்லாமே சரிதான். ஃபாஸ்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, மதியானம் லஞ்சை ஒரு கட்டிடுவாங்க. அதாவது அது ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தும். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் போது அடுத்த வேலை பசியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபாஸ்டிங்லாம் இருக்காதீங்க. மைல்டான ஃபுட்டு வந்து கரெக்டாக 3 வேளைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. அதுவே கொலஸ்ட்ராலை குறைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு 2 வேளை ஃபாஸ்டிங் இருந்துட்டு 3வது வேளை அதிகபட்சமான உணவு, பர்டிகுலராக நைட்டில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே டேஞ்சரு. அதனால் வந்து ஃபாஸ்டிங்லாம் தேவையில்லை. அழகாக உங்களுக்கு தேவையான உணவை, கொஞ்சமான உணவு கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. கடைசியாக 5வது விஷயம், சில பேர் வந்து ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் வந்து லாங் டேர்ம் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பீங்க, மருத்துவரை பார்த்துருப்பீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஆல்ரெடி பிபி இருக்கலாம், இல்லை வந்து டயபெட்டிக்காக இருப்பாங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடியவங்க வந்து உடனே மாத்திரையை நிறுத்தாதீங்க. கம்பல்சரி அவங்க மாத்திரையை ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணிட்டு கொலஸ்ட்ரால் குறைஞ்சதுக்கப்புறம் மாத்திரையோட டோஸையும் குறைக்கத்தான் சரியான வழின்னு சொல்லலாம். அதனால் சடனாக மாத்திரையை ஸ்கிப் பண்ணுறது கூட திரும்பவும் உங்கள் கொலஸ்ட்ராலை எக்கச்சக்கமாக ஏற்றுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிடும். அதனால் மாத்திரை வந்து மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் மாத்திரை நிறுத்துறதும் மிக மிக தப்புன்னு சொல்லலாம். சார் எல்லாமே ஓகே சார், என்னென்ன விஷயத்தில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ உங்களுக்கு செக் பண்ணுறாங்க கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மோக்கராகவோ ஆல்கஹாலிக்கோ இருந்தீங்கன்னா கம்பல்சரி இது 2த்தையும் நிறுத்துறீங்க தயவுசெய்து. ஏன்னு கேட்டிங்கன்னா கொலஸ்ட்ராலும் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிக் வந்து பேட் காம்பினேஷனாக சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த குழாயில் அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி ஹார்ட் ப்ராப்ளமோ ஸ்ட்ரோக்கோ உருவாக்கிடும். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குதுன்னா கம்பல்சரி நம்ம ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலிக்கும் நிறுத்துறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயமா நான் சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். 2வது விஷயம் ஃபுட்டு. ஆல்ரெடி அங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன், ஒரு 5 வகையான ஃபுட்டை கம்பல்சரி சாப்பிட சொல்லி. இங்கே ஒரு 4 வகையான ஃபுட்டு சொல்ல போகிறேன், கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடுங்க. முதல் ஃபுட்டு வகை சேச்சுரேட்டட் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட்னா ஆல்ரெடி ரெட் கலர் இருக்கக்கூடிய மீட்டு, சீஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நேரடியாக சேச்சுரேட்டான ஃபேட்ஸ் இருக்கும். அதை சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் இம்மிடியேட்டாக பூஸ்டப் ஆகிடும். அதனால் இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக குறைச்சிருங்க. 2வது வகை என்னென்னா டிரான்ஸ் ஃபேட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். டிரான்ஸ் ஃபேட் ஃபுட்டுனா இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க தெரியுங்களா, ஆயிலில் சோக் பண்ணி ஃப்ரை பண்ணி வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். பர்கரு, அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சீஸில் ஆயிலில் முக்கி எடுப்பாங்க சிலதெல்லாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான உணவுகள், ஃப்ரைட் ரைஸு, பாயில்டு சிக்கன் நல்லா அப்படியே எண்ணெயில் கொதிக்க வச்சு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டிரான்ஸ் ஃபேட் ஃபுட்னு சொல்லுவாங்க. இதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை சீக்கிரமாக, நீங்கள் ஒரு 10 நாள் வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா 2 நாள் இந்த ஃபுட்டு சாப்பிட்டாலே போதும், டக்குன்னு ஏறிடும். அதனால் இதையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம்.
மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஏன் சார் சுகருக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் என்ன சார் சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு நிறைய நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புல ட்ரைக்ளிசரைட்டோட வேல்யூ அதிகமாகும். ட்ரைக்ளிசரைட் அதிகமாக சேச்சுரேட் ஆகக்கூடிய சுகர் எல்லாம் கொலஸ்ட்ராலில் தான் போய் சேவ் ஆகும் நம்ம உடம்புல. அதனால் சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை கண்டிப்பாக குறைக்கணும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை சேர்த்துங்க. ஸோ இப்படி புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை சேர்த்துட்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை குறைக்கணும். பர்டிகுலராக கூல்ட்ரிங்க்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேச்சுரேட் ஆன சுகரை வந்து அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே கெடுதல் உடம்புக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து 4வது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டு ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ தான் பரோட்டா எல்லாமே ப்ராசஸ்டாக வருது. பேக்கரி ஐட்டம் எல்லாமே ப்ராசஸ்டு, ஏற்கனவே குக் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்து சம்டைம் நம்ம போகிற நேரத்தில் சூடு பண்ணி கொடுப்பாங்க. பஃப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொலஸ்ட்ரால் அதிகமாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சில பொருள் நேச்சுரலாகவே ஹை ஃபேட் இருக்கும். இப்போ கோகனட்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட்டு தான், இருந்தாலும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட் சேர்த்துக்கணுன்றது ரொம்பவே முக்கியம். உடற்பயிற்சியோட நல்ல வாட்டர் பேலன்ஸோட இதை செய்யும் போது கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். ஓகே, அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்தில் 3வது முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. நம்ம என்னதான் இதை எல்லா மாற்றங்கள்லாம் பண்ணிட்டு கமிட்டடாக பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். 6 மணிக்கு இதை செய்யணும், ஐயோ செய்ய முடியலையே, 7 மணிக்கு செய்யலாமா, செய்ய முடியலையே, ஆஃபீஸ் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பல டென்ஷனை நமக்குள்ளே கொண்டு வரும்பொழுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். இந்த ஸ்ட்ரெஸ் லெவலே உடம்புல ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணி கொலஸ்ட்ரால் லெவலை அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக எந்த விஷயத்தை செஞ்சாலுமே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கொலஸ்ட்ராலுக்கும் அதே தாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்து 4வது முக்கியமான விஷயம் சாப்பிட்ற வேலை. 3 வேளை கரெக்டாக சாப்பிட்றோம். நம்ம ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுறோன்னா, இரவு வேலை உணவு 11 மணிக்கு மேலே சாப்பிட்றோம். அதுவும் ஹெவியாக சேச்சுரேட்டான ஃபுட்டோ இல்லை டிரான்ஸ்ஃபேட் ஃபுட்டு அதிகமாக கடையில் ஃப்ரை பண்ண ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 11 மணிக்கு மேலே சாப்பிடுது. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல அப்படியே செரிமானத்தன்மைக்கு போகாமல் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நம்ம கொலஸ்ட்ராலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிகபட்சமான இரவு வேலை உணவு 8 மணிக்கெலாம் முடிக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய டைமும் ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். அதனால் அதையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியாக நான் சொல்ல போகிறது மெடிசினுங்க. அங்கே எப்படி மெடிசின் கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும்னு நம்ம பார்த்தோமோ, அதே போல் இங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க. மருத்துவர் மெடிசின் கொடுத்தாருன்னா அவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொலஸ்ட்ரால் மெடிசனை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பார்த்தேன் சார், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண நாளையிலேருந்து, அதனால் இன்றைக்கி மாத்திரை நிறுத்துறேன் அப்படின்ற சூழ்நிலைக்கு மட்டும் போயிடாதீங்க. மருத்துவரோட ஆலோசனையை கேட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சுகரோ மற்ற பிரச்சனையோ இருக்கும், அது கொலஸ்ட்ரால் டேப்லெட் மஸ்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் அந்த மாத்திரையை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு கொலஸ்ட்ரால் குறையும் போது அது ஸ்லோவாக நிறுத்துறதுக்கான வேலையை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவான லைஃப் ஸ்டைல், சுறுசுறுப்பாக இருக்கிறது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். அப்படி இருக்கணும். செகண்டரியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. சோம்பேறித்தனமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணாலே கொலஸ்ட்ரால் வேல்யூ குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 5 விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னா என்ன செய்யணும், செய்ய வேணாம் அப்படின்றத பார்த்துருக்கிறோம். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.